போருக்கான உண்மையான காரணம் என்ன? நெதன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதை உறுதிப்படுத்துது. அணு ஆயுதங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. யுரேனியத்தை செறிவூட்டவும் இப்போ அவங்களால முடியாது அப்படின்னு நெதன்யாகு தெளிவுபடுத்தியிருக்கார். இந்த வாயை நம்பலாமா பிரசாத் அப்படின்னு கேட்டால் வரிசையாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வளைகுடா பகுதி வழியாக அரபு நாடுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீரிணைகளை முழுமையாக தவிர்த்து விட்டு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தவிர்த்துட்டு நீங்கள் இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கே எண்ணெய் குழாயை அமைச்சிடலாம். புரியுதா? அப்போ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, யூரோப்பில் இருந்து இட்டாலி வழியாக சைப்ரஸ் நாட்டினுடைய குறுக்கே அப்படியே ஒரு பெரிய குழாயை ரெடி பண்ணி அதை அப்படியே இஸ்ரேலுக்கு கனெக்ட் பண்ணுறது. இப்போது இந்த பக்கம் இஸ்ரேலில் இருந்து சைப்ரஸ்ஸு, அதற்கு பிறகு இட்டாலியிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் ரூட் ஒன்று போய் ஜெர்மனியோட கனெக்ட் பண்ணுறது. அப்போது ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்குமான அந்த நார்த் ஸ்ட்ரீம் உறவை கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் இட்டாலியோட கனெக்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த யூரோப்போட எளிமையாக தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு இஸ்ரேலுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய கணக்கு. ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறத ஈரான் எல்லா நாடுகளுக்கும் மூடிட்டாங்கன்னா அவங்க இஸ்ரேலை நம்பித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நெதன்யாகுவினுடைய பக்கா ஸ்கெட்ச்.